தாமிரபரணி ஆற்றிலிருந்து பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்கம் சார்பில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் தற்போது இணைப்பில் இருக்கிறார். ஆல்வின், என்னென்ன கோரிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாய பிரிவினர் வலியுறுத்தி தங்களுடைய அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க? வணக்கம் மனோஜ். தொடர்ந்து தென் மாவட்டங்களினுடைய ஜீவ வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றிலிருந்து பன்னாட்டு குளிர்பானங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் சங்கம் மற்றும் பொதுமக்களினுடைய சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் என்பது இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பிலே கொடுக்கப்பட்ட அந்த மனுவிலே அதாவது உபரி நீரைத்தான் தாமிரபரணி ஆற்றிலிருந்து பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு வழங்குவதாக அந்த கொடுக்கப்பட்ட அறிக்கையினுடைய அடிப்படையிலே தான் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூட பன்னாட்டு குளிர்பானங்கள் தண்ணீர் எடுப்பதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது வீரியமிக்க போராட்டமாகவும் தாமிரபரணியை பாதுகாக்கக்கூடிய போராட்டமாகவும் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாயிகள் சங்கத்தினுடைய சார்பில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து தற்போது திருநெல்வேலி சிந்துபுந்துரையில் தாமிரபரணி ஆற்றில் இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சண்முகம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த போராட்டம் எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்குது? குறிப்பா மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையில உபரி நீரை கொடுப்பதா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பத்தி. தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த வழக்கிலே மனு தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறை செயலாளர் அவர்களுடைய அறிக்கை தான் இந்த தீர்ப்புக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. நீதிமன்றத்திற்கு பொய்யான தகவல்களை பொதுப்பணித்துறை செயலாளர் பன்னாட்டு பெப்சி, கொக்கோ கோலா குளிர்பான ஆலைகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வர வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடைய இத்தகைய பதில் மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே பொதுப்பணித்துறை செயலாளர் மீது தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாமிரபரணியை பாதுகாப்பதற்கு உதவக்கூடிய வகையில் உடனடியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும். அதுவரை பெப்சி, கொக்கோ கோலா கம்பெனி தண்ணீர் எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தடை விதிக்க வேண்டும். நிரந்தரமாக தாமிரபரணியை பாதுகாக்க உதவக்கூடிய வகையில் பெப்சி, கொக்கோ கோலா கம்பெனிக்கு வழங்கியுள்ள உரிமத்தை ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறீங்க? ஏன்னா மற்றபடியான விவசாயிகளுக்கு தொடர்ந்து இது போன்ற இழப்புகளுக்கு என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறீங்க? மார்ச் 2ஆம் தேதி இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பல்வேறு சமூக நல அமைப்புகளின் சார்பில் தொடர்ச்சியாக இதற்கான போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராடக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து தாமிரபரணியை பாதுகாப்போம் என்கிற ஒற்றை முழக்கத்தோடு தாமிரபரணியில் கூடுவதற்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மேற்கொள்ளும். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களை சார்ந்த மக்களை தாமிரபரணியை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த பக்கத்தில் பார்க்கலாம். இந்த இடத்தில் நடு ஆட்சியில் இறங்கி தங்களுடைய போராட்டத்தை, ஒரு வலிமையான போராட்டத்தை இந்த இடத்தில் முன்னெடுக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் பார்க்கிறோம். தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் உபரி நீர் என்பதுதான் பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு கொடுக்கப்படுவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சீவலப்பேரிக்கு அந்தப்புறமாகவே தாமிரபரணியில் தண்ணீர் செல்லாத போது எப்படி உபரி நீரை கொடுப்பதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள். அதை கண்டித்து தான் தற்போது தாமிரபரணி ஆற்றினுடைய நடு ஆற்றில் இறங்கி இந்த பகுதியில் இந்த விவசாயிகள் சங்கத்தினுடைய சார்பிலே மிகப்பெரிய அளவிலான போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனோஜ்.